ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் இல்லாமல் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சென்னாவை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ அடுப்பில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 8 பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் லைட்டாக கீரல் போட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் வெடிக்காமல் இருக்கும். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தக்காளி ஓரளவு சுருங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதை அடுத்து திரும்பவும் அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பட்டை இலை 2 ஒரே ஒரு பட்டை சின்னதாக சேர்த்துக்கோங்க. அடுத்து அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டார் மராட்டி மொக்கு, அடுத்து ஒரு 2 லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பீன்ஸு, ஒரு 50 கிராம் அளவுக்கு கேரட்டு, அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம சென்னா வேக வச்ச இல்லையா அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கோங்க. அந்த சென்னாவையும் சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சென்னா காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய தக்காளியை வந்து அரைக்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு சென்னா சேர்த்துக்கோங்க. காயெலாம் வேண்டாம், வெறும் சுண்டல் மட்டும் அள்ளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ண பிறகு காய்கறி நல்லா வெந்த பிறகு இந்த விழுதை வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை நல்லா போகணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்ம குருமா நல்லா ரெடியான பிறகு கடைசியாக வந்து அந்த விழுதை வந்து ஊற்றிட்டு நல்லா நுர போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காயோட நுர எல்லாம் போன பிறகு கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இல்லாத குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.